தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள 700 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபாலர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா கீழநத்தம் கிராமம் தாமிரபரணி நதிக்கரையில் சுமார் 700 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபாலர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மகா சம்பரோஷனம் வைகாசன ஆகம முறைப்படி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் கடந்த 23ஆம் தேதி காலை பகவத் பிரார்த்தனை, எஜமானர் அழைப்பு, லட்சுமி பூஜை, சுதர்சன ஹோமம், வாஸ்து சாந்தியுடன் ஆரம்பமாயிற்று. தொடர்ந்து காலை மாலை இரு வேளைகளில் பிரதான ஹோமங்கள் நடைபெற்று பூர்ணாகுதி நடைபெற்றது. கும்பாபிஷேக தினத்தன்று காலை மங்கள இசையுடன் தொடங்கியது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீவராக மகோதேசவன் சுவாமிகள் யாகசாலைக்கு எழுந்தருள மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து ஜிஆர் சுவாமிகள் அனுக்கிரகங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் மூலவர் விமானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு அலங்காரம், திருவாராதனம் சாற்றும் வரை கோஷ்டி தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ஏராளமான ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள் இக்கும்பாபிஷேக நிகழ்ச்சியினை தரிசித்து மகிழ்ந்தனர். परमं ददकं सदा पश्यन्ति सूरयः दिवीव चक्षुराततो तद्विप्रासो विपन्यवोजाग्रभागं सस्य Good.